வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வள்ளியின் தர்பார் ஆரம்பமாகுதுங்க. கா அடிக்கிற வெயிலில் உருகி ஊற்றி கரைஞ்சி போயிடுமாட்டிருக்குதக்கா. என்ன வெயில் போங்க. தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறுத்த புட்டி கூட மாதிரி ஆகுதுங்க. தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குதக்கா. ஆமாம் வள்ளி, கிச்சனை விட்டு எப்படா வெளியே வருவோன்னு இருக்கு. ஷப்பா, எப்போ தான் அந்த வெயிலை கடந்து வருவோன்னு தெரியல. ஆமாம் வள்ளி, சக்திக்கு இது 2வது வருஷமா ஃபஸ்ட் இயரா? அக்கா, இப்போ தானுங்க இது வருஷமாக்கா. இப்போ இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் அது 2வது வருஷம் போக போகிறாளுங்க. அக்கா, சக்தின்னு சொன்னங்காட்டி தான் நினப்பு வருதுங்க. சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கக்கா, சக்திக்கிட்ட பேசணும் வள்ளி, காலேஜ் சேர்க்கணும் பிள்ளைய. கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே படிச்சுட்டா இப்போ தான் காலேஜுக்கு பசங்க பிள்ளைங்களோட ஒன்றா படிக்க போகிறா. அவன் என்னடானா ஹாஸ்டலில் தான் சேர்ந்து படிக்கணும்னு பிரிய வர்றா. எல்லா பக்கமும் நாங்களே கூட்டிகிட்டு போய் பழகிட்டோம், தனியாக விட்டதே இல்லை. அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அக்கா, குழம்பி போய் கிடக்குறாங்க அக்கா. அக்கா, நான் சொன்னேன், அண்ணா 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 6 விதமாக சொல்லுவாங்க. அவங்க 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 மனசுக்கு பட்டதை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு புள்ள மேலே நம்பிக்கை இருக்கணும். 2வது, எந்த முடிவுனாலும் நீங்கள் தெளிவாக எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் வேச்ச கேளுங்க, எல்லார்கிட்டையும் விசாரிச்சிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் குழம்பி தான் போவண்ணேன். ஏக்கா சரிதானே? கரெக்ட் வள்ளி, நம்மக்கிட்ட தெளிவான முடிவு எடுக்கணும். நீ சொல்கிறது சரிதான். அக்கா, நானெல்லாம் சக்தி +1 போன வருங்க. அப்பயே அவகிட்ட அப்பப்போ பேசுவேனக்கா. கண்ணே, இந்த வயசு பருவம் மாறுற காலங்கன்னு. இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தீங்க. இனிமேல் எங்கள் நினப்பில் எப்போவுமே நீங்கள் சின்ன பிள்ளைங்கத்தான். ஆனால் பிள்ளைங்க நினப்பில் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு தோணும். கண்ணே, எண்ண ஓட்டத்துல எல்லாம் மாற்றம் வர்றதெல்லாம் இயற்கை தான் கண்ணே. ஆனால் அந்த மன ஓட்டத்தை இஷ்டம் போல் ஓட விடக்கூடாது. அதை கட்டி கையாளுற கடிவாளம் பிள்ளைங்க உங்கள் கையில் இருக்கணும். கூட இருக்கிற சிநேகித பிள்ளைங்கெல்லாம் கணக்காக இருக்கணுங்கண்ணே. உனக்கு தேவையில்லாத உன்னை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது, இதை செய்யலின்னா நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்கிறது, ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிறது, இந்த மாதிரி மனசை கெடுக்கிற மாதிரி பேசுனா அதுக்கு இணங்கி போகலாமா இல்லை அதிலிருந்து விலகி போகலாமான்னு யோசிக்கிற அறிவு தெளிவு உனக்கு இருக்கணும். இல்லைன்னா கூடா நட்பு கேடா முடியுங்கிறாங்க பாருங்கண்ணே, அந்த மாதிரி ஆகி போயிடும். இன்னும் கூட சொல்லுவாங்க, இதையெல்லாம உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுவேன், இதையெல்லாம் என்னத்துக்கு சொல்கிற, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. நீ கச்சிதமாக இருக்கணும். எதையும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நான் மறைக்க மாட்டேன், அந்த பழக்கமும் எனக்கு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நல்ல முறையாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் நான் எதையும் மறைச்சி பேசினதில்லைன்னு சொல்லணும். அப்போ நல்ல பிள்ளைங்கள இருந்தால் உன்னை விட்டு போக மாட்டாங்க. இல்லை இது வேணாம்னு நினைக்கிற பிள்ளைங்க விலகி போயிடுவாங்க. உனக்கு நல்லதை தான். புரியுதாக்கண்ணே நான் சொல்கிறது? அக்கா, நான் கச்சிதமாக அப்பப்போ அவட்ட பேசிகிட்டே இருப்பேன் அக்கா. படிப்பு தான் எனக்கு கம்மிங்க, ஆனால் இதுலாம் நான் வைக்காம தானக்கா இருப்பேன். அக்கா, பிள்ளைங்களுக்கு தெரியும் நமக்கா படிப்பு எவ்வளோ முக்கியம், நம்ம பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம கவனம் செதறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைங்களுக்கும் இருக்கும் நமக்கா. அது என்னக்கா காதல்? யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கிறாங்களேன்னு பார்க்குறது, அப்புறம் பார்த்ததுனால ஒருத்தர் பார்க்க வேண்டியது, இப்படியே 4 தரம் பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்த கண்ணு பழகி போய் தேட வேண்டியது, அப்புறம் கண்ணில் பட்ட உடனே ஒரு சிரிப்பு ஒரு வெக்கம். இதுக்கு பேர் காதல். இதெல்லாம் வயசு கோளாறுக்கா. நிறைய பிள்ளைங்க கெட்டிக்காரத்தனம் இந்த காலத்தை கடந்து வந்துடுறாங்கங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்கத்தான் பாவம் தடுமாறி போயிடறாங்கக்கா. பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமுங்க. முதல்ல பிள்ளைங்கக்கிட்ட சகஜமாக பேசணும். ரொம்ப கரெக்டாக சொன்ன வள்ளி. என்ன தான் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அது நமக்கு தான் பெருசாக தோணும். ஆனால் பிள்ளைங்களுக்கு அது பெருசாக தோணாது. யாராவது அன்பாக பேசினா, அக்கறையாக விசாரித்தா அந்த பேச்சில் பிள்ளைங்க வயப்பட்டுருவாங்க. அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக அன்பு காட்டுறாங்களா இல்லை யூஸ் பண்ணிக்கத்தான் அப்படி நடிக்கிறாங்களான்னு அந்த குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அன்புக்கு ஏங்குற பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படியே சிலர் விளையாடிடுறாங்க.
எந்த வீட்டில் பெற்றவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் இடையே அன்புங்கிற பந்தம் சரியாக இருக்கோ அந்த குழந்தைங்க பெரும்பாலும் தடமாறுறதில்லை. அப்படியே அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் அவங்க பேரண்ட்ஸ் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்பாவை விட அம்மாக்களுக்கு தான் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிக்கா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்? மணிமொழி, ஒரு அம்மா தன் கடமையை செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பொருள் இடம் மாறி இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்தாலும் சரி, உடனே அவங்க கவனத்துக்கு அது வந்துடும். அதால் அவங்க உள்வாங்கிடுவாங்க. ஃபோன் வந்தால் கட் பண்ணுறது, இல்லைன்னா அட்டன் பண்ணிவிட்டு மழுப்பலாக பதில் சொல்கிறது. ம் 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 இப்படி ஒத்த எழுத்துலையும் 2 எழுத்துலையும் பதில் சொல்கிறது. பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறவங்களுக்கு காது கேட்காத மாதிரி முசு முசு முசுன்னு பேசுகிறது. இதெல்லாம் சரியான சிம்டம்ஸே கிடையாது. ஃபோன் வந்தால் யதார்த்தமாக பேசணும். பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாற்றமெல்லாம் இருந்தாலே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும், சரி பண்ணிடலாம். நம்ம பிள்ளைங்களை எப்பவும் சந்தேக கண்ணோட முதல்ல பார்க்கக்கூடாது. நம்மளும் அந்த வயசை கடந்து வந்திருக்கிறோங்கிறத முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். அதிகப்படியான கோபம், வேகம் நல்லது பண்ணாது. அதனால் நம்ம தேவையெல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லபடியாக அமையணும். அதுக்காக தான் நம்ம எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத நம்ம முதல்ல மறக்கக்கூடாது. ஸ்கூலு, படிப்பு, காலேஜு இதெல்லாம் பேசுகிறப்ப தான் என்னோட அந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பொக்கிஷமான நாட்கள், சந்தோஷமான நாட்கள்னால் அது அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க பார்த்தியா, அந்த காலகட்டமாக மட்டும்தான் இருக்கும். ஆமாங்க்கா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இன்னும் கூட என்னோடய கனவுல நிறைய நாள் நான் காலேஜில் இருக்கிற மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி அடிக்கடி கனவுல வரும்க்கா எனக்கு. ஆனால் சான்ஸே இல்லைக்கா. அந்த டேஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன வள்ளி, நீ மட்டும் அமைதியாயிட்ட? நீங்கள் எல்லாம் படித்ததுனால அந்த நாளை பற்றி நினச்சி பார்க்குறீங்க. நான் தான் ஒழுங்காக பள்ளியோடமே போகலையே. எனக்கு இந்த மாதிரி நினப்பெல்லாம் இல்லையாக்கா. அக்கா, ஆனால் என் பிள்ளைங்க அப்படி கிடையாதக்கா. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய சந்தோஷத்தோடு அவங்க பெரிய ஆளாக வருவாங்க கோய். ஆமாம் வள்ளி, எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதானே. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். இத்துடன் வள்ளியின் தர்பார் முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.